பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் காட்ஸ் ஃபேமிலி ப்ரேயர் டவர் ஊழியத்தின் மூலியமாக நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இயேசுவின் நாமத்தினால நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென். நிச்சயமாக தேவன் பெரிய காரியத்தை செய்வார். இந்த நாளிலும் உங்களுக்காக நாங்கள் செபிக்க வந்திருக்கிறோம். இன்று சமாதான குறைச்சலில் உள்ள அநேக மக்களுக்காக நாங்கள் செபிக்க வந்திருக்கிறோம். நீங்கள் பார்க்கும்போது அநேக விதமான மக்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் குறைச்சல் அதிகமாய் காணப்படுகிறது. சமாதானம் இல்லை, அன்பு இல்லை, சந்தோஷம் இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது துன்பங்களும் வேதனைகளும் போராட்டங்களும் கஷ்டங்களும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஒன்றா வாழ்வாங்க, பல வருஷம் அவங்க கணவன் மனைவியாக வாழ்ந்தாலும் அவங்களுக்குள்ள அன்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. குடும்பத்தில் அந்த அன்பு குறைவு அதிகமாய் காணப்படுகிறது. நீங்கள் பார்த்தா ஒருத்தர் கணவன் பார்த்தா இந்த சவுர் பக்கமாக திரும்பி பேசிகிட்டு இருப்பாங்க, மனைவி அந்த சவுர் பக்கமாக திரும்பி பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வது கிடையாது, கணவன் மனைவி பேசிக்கொள்வது கிடையாது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள பிரிவு, தேவையில்லாத கவலை, தேவையில்லாத பிரச்சனை, நீ சமாதானமே இல்லாமல் அநேகருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அப்படியே இல்லை. கர்த்தரை வார்த்தை சொல்கிறது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறணும். நம்ம எவ்வளோ நேசிக்கிறோமோ அது போல் மற்றவர்கள் எல்லோரும் நேசிக்கணும். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, எல்லோரையும் நம்ம நேசிக்கணும். நம்ம பெற்றோரை அதிகமாக நம்ம நேசிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இன்றைக்கு நம்ம கடைசி காலத்தில் பெற்றோர்கள்கிட்ட நம்ம அன்பு செலுத்துவது கிடையாது. ஏன்னா நம்ம வளர்ந்துட்டோம், நல்லா படிச்சிருக்கிறோம், நல்லா ஜாப்பில் இருக்கிறோம், எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம பெற்றோர்களுடைய உதவி நம்மளுக்கு தேவைப்படாது, அவங்களோட ஆலோசனை தேவைப்படாது என்று சொல்லி முதிர் வயதில் அவங்க அசட்டை செய்கிற அநேக பிள்ளைகள் உண்டு. அன்பு தெய்வ பிள்ளைகளை, இப்படி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் நிச்சயமாக கிடைக்காது. நீங்கள் தேடுகிற நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன். எப்படி கர்த்தருடைய சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் எப்படி சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில் சமாதானத்தை விரும்பினா முதலாவது நீ தேவனாகிய கர்த்தரை நீங்கள் பணிந்து கொண்டு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் சொல்லுகிற காரியத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, காது உள்ளவன் கேட்க கடவன். இன்றைக்கு நான் பேசுகிற அந்த காரியம் உங்களை குறித்து தான் கர்த்தர் பேசுகிறார். அவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். உன்னுடைய தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதற்காக கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். நீ விரும்புகிற சமாதானம் வேணுமா? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவில் மட்டும் உண்டு. நீ எந்த உறவை பகைத்து நீ எப்படி வாழ்ந்தாலும் உன் வாழ்க்கையில் சமாதானம் கிடையாது. கர்த்தர் சொல்கிறார், யாவருடனும் சமாதானமாக இருக்க நாடுங்கள். நம்ம எல்லோரிடத்திலும் சமாதானமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைங்க எல்லோரிடத்திலும் சமாதானமாக இருக்கணும். நீ சமாதானத்துக்கு விரோதமாக போராடுகிறவன் யார் தெரியுமா? பிசாசு. நீ அநேகருடைய வாழ்க்கையில் கோபத்தை அதிகமாய் தூண்டி, எரிச்சல்களை அதிகமாய் தூண்டி, சண்டைகளை அதிகமாய் மூட்டி, தேவையில்லாத மனக்கசப்புகள், தேவையில்லாத வைராக்கியங்கள், தேவையில்லாத ஒரு கசப்பை பிசாசு விதைத்திருக்கிறான். இந்த காரியத்தை விட்டு நம்மளால் வெளியே வர முடியல. கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை விட்டு வெளியேற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்குள்ள இருதயத்தில் இருக்கிற எல்லாம் கசப்பு, கோபம், வைராக்கி, இப்படிப்பட்ட துன்மார்க்கமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் கர்த்தருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு தேவையில்லாத இருக்கிற உள்ள இருக்கிற உங்கள் எண்ணத்தில், உங்கள் சிந்தையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் முதலாவது அப்புறப்படுத்தி உங்கள் இருதயம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். உன் சிந்தை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். தேவன் விரும்புகிற காரியம் இதுதான். நீ முதலாவது தேவையில்லாத வெளியே போயிடுச்சுன்னா தேவை உள்ளதை கர்த்தர் கொடுப்பார், நிச்சயமாய் கொடுப்பார். இன்றைக்கு அப்படிப்பட்ட பொல்லாத காரியத்தை பிடிச்சுக்கிட்டு நம்ம சமாதானம் கேட்டால் எப்படி உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும்? நீ கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்கிறீங்க, நல்லா பைபிள் வாசிக்கிறீங்க, நல்லா வேதத்துடைய வசனத்தெல்லாம் கீழ்ப்படுகிறீங்க, எல்லாம் ரைட்டு, நல்லா திருக்கதர்சனம் சொல்வீங்க, நல்லா ஊழியம் பண்ணுவீங்க. ஆனாலும் கர்த்தருடைய திட்டத்தினுடைய வார்த்தையுடைய வல்லமை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி கர்த்தரிடத்தில் இருக்கு. உங்கள் இருதயம் முழுதும் இருளாக இருக்கும்போது, தேவையில்லாத தேவனுக்கு பிரியமில்லாத இருள்கள் உன் சரீரத்திலேயோ உன் சிந்தையிலோ உன் இருதயத்திலே இருக்கும்போது கர்த்தருடைய ஒளி அது அது மேலே பட்ட உடனே அது வெளிச்சம் வந்து அந்த இருளை நீக்கிடும். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க தெரியுமா? அது இருள் உள்ள வராதபடிக்கு நீங்கள் அடைத்து கொள்ளுகிறீங்க. அந்த வெளிச்சம் வெளியே உள்ள வராதபடிக்கு அந்த வழியை நீங்கள் அடைத்து கொள்கிறீங்க. ஐயோ, நான் அந்த வசனத்தை கேட்க மாட்டேன், இந்த வசனத்தை நான் நடக்க மாட்டேன் அப்படின்னு காதை அடைத்து கொள்கிறீங்க. இந்த கர்த்தர் சொல்லுகிறார், தேவை உள்ளதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்.